எல்லாருக்குமே பேசணுன்ற ஆர்வம் வந்துருக்குது நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சிலர் நான் விட முடியாது. தம்பி தாமஸ் ஒரு சில வார்த்தைகளை சொல்றது அவர் நிறைய இடத்துல ஊழியம் பண்ணியிருக்காரு. அவர் ஊழியத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்ட்ரிக்டாக இருப்பார். சில பேர்லாம் அப்படியே போயிடுவாங்க. அவர் ஊழியம் செய்யணும்னா நானும் அயக்காந்திருக்கேன். ஒருத்தர் பிடித்தது என்னன்னா நீதியோடு நியாயத்தோடு உண்மையோடு இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் என்ன விட்டுருந்தா நான் போயிடுவேன் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஊழியரே இருப்பது ரொம்ப சந்தோஷம். அவங்க மகள் என்னுடைய மகள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணாங்க. அதெல்லாம் பசுமையாக நினைக்கிறேன். தம்பி தாமஸ் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாக இருக்கிற ஆயிரவர்களுக்கு இந்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுகிறேன். அவரோடு கூட நரஹரிப்பேட்டையில் ஊழியத்தின் சார்பில் ஒரு கசப்பான அனுபவத்தோடு தான் அவர்கிட்ட நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. 10-12 வருடங்கள் சித்தப்பாறையில் ஊழியனாக இருந்த பொழுது அங்கே ஒரு சின்ன சலசலப்பு. அதை நிமித்தமாய் அங்கேருந்து நான் நின்றுட்டேன். அதை மனதில் வைத்து சொல்றாரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன். அருமையான நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் டாக்டர் அருணன் அவரை நான் சிஎன்சி மருத்துவமனையில் உடன் ஊழியனாய் பார்த்து பழகினதை விட ஒரு ஊழியக்காரனாக அவரிடத்தில் பழகின நாட்கள் தான் அதிகம், பேசின காரியங்கள் அதிகம். கோவிடுக்கு அப்புறம் 2019க்கு அப்புறம் இதை ஏன் நான் சொல்றேன்னா, அநேக இந்த கோவிடுக்கு அப்புறம் ஆலயத்தில் ஐக்கியத்தில் பங்கு பெறாம சுணக்கம் காணப்பட்ட பொழுது நான் ஒரு முயற்சியாக ஆடியோ ஒரு 5 நிமிட ஆடியோ வெளியிட்டேன். வசனத்தை ஒவ்வொரு குரூப்புக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்புறேன். அது நிறைய பேருக்கு சொன்னேன். ஒரு வருடம் தொடர்ந்து செய்யறேன். அதுக்கப்புறம் அதை மற்றவங்களுக்கு விட்டு நான் அதை பண்ணாத விட்டுட்டேன். அருமையான டாக்டர் அருணன் அவர்கள் இந்த காரியத்தை, இந்த புஸ்தக வெளியீட்டை அநேகர் சொன்னீங்க, நல்ல பேர் வச்சாங்க, நல்ல முயற்சி அப்படின்னு எல்லாரும் பாராட்டினாங்க. என்னுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது. அது ஏன் சொல்றேன்னா, சில மாதங்களுக்கு முன்பு என்னுடைய இப்பொழுது நான் ஊழியம் செய்கிற பெரிய திருச்சபைக்கு அவர்கள் குழுவாய் அழைத்திருந்தேன். அவர்கள் வந்து மிகவும் அழகாக நிகழ்ச்சியை நடத்தி தந்தாங்க. ஒருத்தரை கூப்பிட்டா போதும்னு சொல்லி நிறைய வாய்ப்புகள் கேட்கிற பொழுது, இன்னைக்கு வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் ஒரு வாய்ப்பை கேட்டதில்லை, அவரும் வாய்ப்பு கேட்டதில்லை. அதனாலதான் விசேஷத்தை நான் சொல்றேன். அப்படி அவர் அந்த நிகழ்ச்சியில் வருகிற பொழுது சில காரியங்களை நான் பேச, அதுதான் இன்னைக்கு முக்கியம். ஆதி காலங்களில இங்கிலாந்து தேசத்துல குப்பை பொறுக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் ஓய்வு நேரம் போக, அவருடைய வேலை நேரம் போக ஓய்வு நேரத்தில் இந்த சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ராபர்ட் ரைக்ஸ் அவர் தான் ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிக்கிற பொழுது அதுதான் இன்னைக்கு பேசிக் திருச்சபை வளர்ச்சிக்கு. அதுதான் பேசிக். எந்த ஆலயத்தில் சண்டே ஸ்கூல் இல்லையோ அந்த ஆலயம் வளர்ச்சி பெற. அதுதான் இந்த கோவிட் நேரங்களில் ஆலயத்தில் எல்லாம் ஆன்லைன்ல உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிக்கவும் வசனங்களை கேட்கவும் பழகி கொண்டார்கள். ஆலயத்திற்கு வருவதையே நிறுத்திவிட்டார்கள். இது கசப்பான ஒரு உண்மை. அந்த மன வருத்தம் என் இருதயத்திற்குள் இருந்ததை அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நான் சொன்னேன், 2 காரியங்களை கர்த்தர் எனக்கு உணர்த்துகிறார். என்கிட்ட நேரடியாக வந்து பேசினார்கள், நான் சொல்ல மாட்டேன் மற்றவங்க சொல்ற மாதிரி எல்லாம். எனக்கு உணர்வு, ஏன் இந்த சுணக்கம் இருக்கிறது, ஏன் அப்படி வரல, ஏன் இந்த ஐக்கியத்தை தவிர்க்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற பொழுது, அந்த இங்கிலாந்து தேசத்தில் சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் எனக்கு அப்போ புரிந்தது. நான் அதான் சொன்னேன், சபை மனிதர்கள் வந்திருக்கிறார் அப்படி சொன்னேன். முதலாவது ஒரு நம்ம காரியத்தை செய்யணும். சண்டே ஸ்கூல்ல என்ன பண்ணணும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் அதை முக்கியத்தை குறித்து சொல்லி அவங்க அதில் பங்கு பெற வைக்கணும். 2, எவ்வளோ வாலிபர்கள் குடிக்கிறாங்க, மற்ற கேளிக்கை காலையில் அவங்க அநேக காரியங்களில் ஈடுபடுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு 2 வாலிபரையாவது ஒரு திருச்சபை எழுப்பி ஜெபிக்க கற்றுக் கொடுத்து அவன் ஒவ்வொருவர் அந்த 2 பேரும்
ஆண்டவரை சொல்லுவதற்கு அவனை தயார்படுத்தணும். இந்த பாரம் எத்தனை பேருக்கு இருக்குதோ எனக்கு தெரியல. அதை அருமையான சகோதரன் மூலமாய் பேசுகிற பொழுது அதே பாரம் அவருக்கு இருக்குது. அதனாலதான் இந்த சண்டே ஸ்கூலுக்கு சம்பந்தமான இந்த புத்தகத்தை எழுதும்படி தேவன் அவருக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். உங்களுக்கு தெரியாது, உடன் ஊழியம் நான் சொல்றேன், இந்த ஊழியம் செய்வது என்பது விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கும். உண்மை, நாம யாரை நேசிக்கிறோமோ அவங்க கிட்ட தான் அதிகமான பிரச்சனைகள் இருக்கும். யார் நமக்கு விரோதி அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, யோசிப்பான், நம்ம கிட்ட பேசுறதுக்கே யோசிப்பான். நான் யாரை நேசிக்கணும் அவன் தான் என்னுடைய என்னென்ன வீக்னஸோ எல்லாத்தையும் சொல்லுவான். இது மிகப்பெரிய பிசாசுடைய தந்திரம். ஒண்ணு இல்லாம முடங்கி போடுறதுக்கு பிசாசுடைய ஒரு தந்திரம். நான் அதெல்லாம் நான் பார்க்கறதே இல்லை. இப்படி நிறைய பார்த்துட்டோம். ஏன்னா 20 வருஷங்களாக மறை ஊழியங்களில் ஒரு வாரம் தங்கி ஊழியத்தை செய்கிறோம். அநேக ஆண்டவர் அறியாத மக்களுக்கு திரைப்படத்தின் மூலமாய் சொல்றோம், காஸ்பல் சொல்றோம், ஸ்கிட்டு போடுறோம், பைபிள் இஷ்யூ பண்றோம், டிராக்ஸ் கொடுக்குறோம். இப்படி அநேகருக்கு இந்த சிஎன்சி மருத்துவனை எங்களுக்கு பணிபுரிந்தது ஒரு பேசாக இருந்துச்சு. அது சொல்வதற்கு எங்களுக்கு எளிதாக இருந்தது. அதை நான் மறந்துவிடவும் முடியாது. அப்படி இந்த ஊழியத்தின் நிமித்தமாய் நான் அறிந்து கொண்ட ஒரே ஒரு பாடம், இங்க வெளியே போய் நீ கஷ்டப்பட்டு அடி வந்தப்பட்டு நீ ஆண்டவரை பற்றி சொல்லி பிரச்சனைகளோடு ஊழியத்தை செய்வதை பார்க்கிறோம். ஒரு சிம்பிள் மெத்தடை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அது என்னன்னா, கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கொள். நாங்க கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கொள். உதாரணம் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. கடந்த மாதத்தில் என்னோட பணிபுரிந்த ஒரு ஸ்டாஃப் ஹஸ்பண்ட் எனக்கு போன் பண்ணி எங்க மாமியாருடைய முதல் நினைவு நாள் வந்து போங்க, நான் அந்த நினைவு நாளில் போன சாப்பாடெல்லாம் சாப்பிட விரும்புறது இல்லை. என்னன்னா அது துக்கத்தோடு இருக்கிற வீட்டில் போய் அதை நான் சாப்பிட்றதுல நான் சந்தோஷப்பட மாட்டேன், தவிர்த்து விடுவேன். ஆனால் கூப்பிட்டது யாருன்னா ஆண்டவர் அறியாத மக்கள். நான் போனேன், சாப்பிட்டு முடிச்ச உடனே பார்த்தா அந்த வீடு ஃபுல்லாக பெண்களாகவே நிறைந்திருந்தாங்க. அவங்களுடைய அந்த வணக்கங்கள் இதெல்லாம் படைக்கப்பட்ட காரியங்கள்லாம் அங்கே இருந்துச்சு. சரி, நான் போயிட்டு வரேன். இல்லை உட்காருங்க, இடம் இல்லை, நான் கிளம்புறேன். அவர் சொன்னாரு, ஜெபம் பண்ண போங்க. எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இப்படி நாம வந்திருக்கிற ஊழியர்களை கௌரவமா நடத்துறோம், அட்லீஸ்ட் ஒரு ஜெபிச்சுட்டு போங்கன்னு சொல்றோம். ஆனா அந்த நாள்ல அவங்க என்ன சொல்றாங்க, ஜெபிச்சுட்டு போங்க. ஏன்னா என்னுடைய சபைமனை இருக்கார், அவருக்கு அன்னைக்கு பிறந்தனார். அவர் என்ன கூப்பிட்டாரு, நான் போக முடியல, ஏன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அங்கே போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னேன். அங்கே போய் நான் அதை மாற்றுவதற்கு சொல்லவே இல்லை. இதுதான் என்னுடைய வாய்ப்பு, கிடைத்த எனக்கு வாய்ப்பு இதுதான். நான் போன அங்கே ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்றப்போ நான் எதையுமே மறக்க மாட்டேன். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது நோக்கம், அவருடைய பிறப்பின் அதிசயம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு உண்டு பண்ண வைத்திருக்கிறதான அந்த நித்திய வாழ்வு. இது ஜெபத்துல ஒரு 8 வசனங்களை சொல்லி அவர்களுக்கு ஜெபிக்கிற பொழுது முதல்ல எங்க ஸ்டாஃப் வந்து ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 4-5 பேர் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அது ஆண்டவர் அறிந்தவர்கள் அல்ல, இவர்களை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அப்போ நான் முடிச்சுட்டு வெளியில வரும்பொழுது அவங்க சொன்னாங்க, என்னன்னா போறேன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு எவ்வளவு மன சமாதானமா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட பொறுப்புகள் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் தாளந்துகள் இருக்கிறது. நாம மண்ணில் பதிச்சு வச்சிருக்கிறோம், வெட்கப்படுறோம், அநேகர்கள் சொல்ல நம்ம பயப்படுறோம். உண்மையாவே சொல்றேன், என்னை கூப்பிட்டு பேச வச்சா அதை சொல்லணும்னு நினைச்சேன். நான் போய் கேட்க விரும்பல, ஆனால் இல்லை கூப்பிட்டீங்க. உலகத்துல வாழ்கிற கொஞ்ச நாள் தான், அந்த கொஞ்ச நாள் தான். அந்த வாழ்வுல ஆண்டவருக்கு என்று நம்ம எதை செய்யறோமோ அதற்கான ரிவார்டு நிச்சயம் உண்டு. நித்திய மெய்ப்பராக இருக்கிற ஆண்டவர் பிரதான மெய்ப்பர் வருகிற பொழுது நம்முடைய புகழ்ச்சி மேன்மையா இருக்கும். மற்றவங்க சொல்றதை பற்றி நம்ம கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. அப்படி வாலிபர்கள் எழுப்பி ஜெபிக்கின்ற பொழுது உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு, ஆண்டவரை அறியாத மக்களுக்கு நீ உன் இடத்துல நீ ஆண்டவர் பற்றி சொல்லலாம். இந்த பாரத்தை நான் இடத்துல நான் பார்த்தேன். ஒருவேளை இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கின்ற பொழுது எத்தனை பேருக்கு மன நிறைவும் மகிமையானது என்று உணர்ந்தீங்களோ தெரியல. நான் அப்படி ஒரு மன நிறைவான மகிமையான நிகழ்வாக நினைக்கிறேன். அவருடைய பணி சிறக்கட்டும், அவரை வாழ்த்துகிறேன். இன்னுமா ஆண்டவர் அவரை பயன்படுத்தட்டும். ஜெபத்திலே தாங்கிக் கொள்கிறேன்.